நம்ம காதெல்லாம் ஒரு குப்பை தொட்டியா இல்லை ஒரு கருவூலமா? ஒரு நாளைக்கு நம்ம எத்தனாயிரம் வார்த்தைகளை கேட்குறோம். அதில் எத்தனை வார்த்தைகள் நம்ம மனசுக்கு நிம்மதியை தருது, எத்தனை வார்த்தைகள் நம்ம தேவையில்லாமல் கவலைப்பட வைக்குது? 2400 வருஷத்துக்கு முன்னாடி ஏதென்ஸ் நகரத்துடைய தெருக்களில் ஒரு முதியவர் நடந்து போயிட்டு இருந்தார். உலகமே அவரை மகா ஞானின்னு கொண்டாடுச்சு. ஆனால் அவர் தன்னை ஒரு ஞானின்னு ஒருபோதும் சொல்லிக்கிட்டதே இல்லை. அவர் பேர் தான் சாக்ரட்டிஸ். ஒரு தடவை அவர்கிட்ட ஒருத்தன் ஓடி வந்து, சாக்ரட்டிஸ், உங்கள் நண்பரை பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் அப்படின்னு மூச்சு வாங்க சொல்கிறாரு. அப்போது சாக்ரட்டிஸ் அவரை தடுத்து ஒரு நிமிஷம் நிறுத்தினார். நீ சொல்ல போகிற அந்த செய்தியை என்னுடைய 3 மகா சல்லடைகளில் போட்டு, அதாவது 3 ஃபில்டரில் போட்டு சரிச்சுப்பார். அதில் மிஞ்சிச்சுன்னா மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அந்த 3 ஃபில்டர் என்ன? உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற அந்த ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் ஃபில்டர் உண்மை. அதாவது சாக்ரட்டிஸ் கேட்ட முதல் கேள்வி, நீ சொல்ல போகிற இந்த விஷயம் 100% உண்மைன்னு உனக்கு தெரியுமா? வந்தவன் தடுமாறினான். இல்லை, நான் வர்ற வழியில் யாரோ பேசிகிட்டு இருந்தாங்க, அதை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் நிறைய நியூஸ் வந்து குவிஞ்சிட்ருக்கு. ஒரு நியூஸை பார்த்த உடனே அதை மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம். ஆனால் அதில் 1% உண்மை இருக்கான்னு நம்ம சோதிக்கிறோமா? அந்த செய்தி பொய்யா இருந்தால் அது ஒருத்தருடைய வாழ்க்கையை சதிச்சிடும். சாக்ரட்டிஸ் சொன்னார், உனக்கே தெரியாத ஒரு விஷயத்த ஏன் காதில் விஷமாக பாய்ச்சுற? இதுதான் முதல் சல்லடை, அதாவது முதல் ஃபில்டர். உண்மை தெரியாமல் ஒரு விஷயத்தை பேசவோ கேட்கவோ செய்யாதீங்க. ரெண்டாவது ஃபில்டர் நன்மை. சரி, ரெண்டாவது ஃபில்டருக்கு வருவோம் அப்படின்னு சாக்ரட்டிஸ் கேட்டார். நீ என் நண்பனை பற்றி சொல்ல போகிற அந்த செய்தி ஏதாவது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. வந்தவன் சொல்கிறான், இல்லை சாக்ரட்டிஸ், அது ஒரு மோசமான செய்தி. அதுக்கு சாக்ரட்டிஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அப்படின்னா என் நண்பனை பற்றி ஒரு தீய விஷயத்த சொல்ல போகிறேன், அது உண்மையா அப்படின்னு கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம பேசுகிற பெரும்பாலான விஷயங்கள் அடுத்தவங்களை பற்றிய புரளியாக தான் இருக்குது. அடுத்தவங்க வீழ்ச்சியை கேட்டு ரசிக்கிற ஒரு மனநிலை நமக்கு தெரியாமலேயே நமக்குள்ளே உருவாகுது. ஒரு விஷயம் உண்மையாகவே இருந்தாலும் அது யாருக்கும் நன்மையை தரப்போகிறது இல்லைன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுல என்ன யூஸ் இருக்குது? மூணாவது ஃபில்டர் பயன். கடைசி மற்றும் மிக முக்கியமான ஃபில்டர், நீ சொல்ல போகிற இந்த விஷயம் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படுமான்னு கேட்குறாரு. அந்த மனுஷன் தலை குனிஞ்சான். இல்லை, இதனால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை தான். சாக்ரட்டிஸ் முடிவாக சொன்னார், ஒரு விஷயம் உண்மையும் இல்லை, நன்மையும் இல்லை, எனக்கு பயனும் இல்லை. அதை நான் ஏன் கேட்கணும்? அதை நீ ஏன் சொல்லணும்? நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு இது தான். தேவையில்லாத தகவல்களை நம்ம மூளைக்குள்ளே போட்டு திணிக்கிறது தான் மன அழுத்தத்துக்கு முதல் காரணம். உங்களுக்கு பயன்படாத ஒரு விஷயம் உங்கள் காதுக்குள்ளே நுழைய அனுமதிக்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தன் குப்பையை கொட்டுறதுக்கு சமம். உங்கள் வாழ்க்கையில் இன்னிலேருந்து ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சு பாருங்கள். யாராவது உங்ககிட்ட வந்து, அவனை பார்த்தியா, இது இப்படி செஞ்சால் தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பித்தாலே உடனே சாக்ரட்டிஸோடைய இந்த 3 பெரிய ஃபில்டரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது உண்மையா? இது நல்ல விஷயமா? இது எனக்கு பயன்படுமா? இந்த 3லையுமே தேராத எந்த பேச்சும் மௌனத்தை விட சிறந்ததில்லை. நம்ம மனசை ஒரு புனிதமான இடமா வச்சுருப்போம், அங்கே குப்பைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். சாக்ரட்டிஸோட இந்த சிந்தனை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தும்னு நம்புகிறேன். இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு உன்னதமான சிந்தனையோடு சந்திப்போம். இது மனத்தேடல். நான் சுபஸ்ரீ.